والسماء ذات البروج واليوم الموعود والشاهد ومشهود قتل أصحاب الأخدود. அடுத்ததாக நம்முடைய ஜமாத் பேச்சாளர் சகோதரர் சுஜாலி எம்ஐசி அவர்கள் வறுமைக்கான உழைப்பே மகத்தான உழைப்பு என்கிற தலைப்பில் சிறப்புரை நிகழ்த்துவார். கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மார்க்க மற்றும் சமுதாய பணிகளை நம்முடைய முயற்சிகளுக்கு ஏற்ப அல்லாஹ்வினுடைய அருளால் நாம் மிகப்பெரிய அளவில் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் மார்க்க பணியில் மிக முக்கியமான ஒரு மைல்கல்லாக இன்ஷா அல்லாஹ் வருகிற 10 மாத காலத்திற்கு நாம் ஒரு செயல் திட்டத்தை எடுத்துள்ளோம். அந்த செயல் திட்டமானது அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி. அண்ணல் நபி அழகிய முன்மாதிரி என்பது அல்ல, அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி. அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் தான் நமக்கு வழிகாட்டி என்பது அதனுடைய மறைமுகமான நோக்கம். அந்த செயல் திட்டத்தை மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்காகவும் அதற்கான ஒரு துவக்க புள்ளியாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கூட்டத்திலே எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு மறுமைக்கான உழைப்பு மகத்தான உழைப்பு என்பதுதான். அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருக்குர்ஆனிலே சமூக மக்களுக்கு போய் உழைப்பு செய்யுமாறு, அவர்களை நோக்கி தஅவா செய்யுமாறு பல கட்டளைகளை அவன் கொடுத்திருக்கிறான். அந்த கட்டளைகளை அல்லாஹ் கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு விஷயத்தை சேர்த்தே அல்லாஹ் கொடுத்து விடுவான். அது என்னவென்று சொன்னால், எந்த காலகட்டத்தில் எத்தகைய நேரங்களில் மக்களுக்கு மத்தியில் குழப்பம் வருகிறதோ, பிரச்சனை மேலோங்குகிறதோ, அல்லது மக்கள் சரியான வழியிலிருந்து விலகி தவறான வழியின் பக்கம் செல்வதாக காணுகிறார்களோ, அந்த நேரத்தில் எல்லாம் இவர்கள் முன்வந்து அழைப்பு பிரச்சாரத்தை கையில் எடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்கிறான், ஃபலஅல்லக பாஹிஉன் நஃப்ஸக் அலா ஆசாரிஹி, மக்களின் மீதான கவலையினால் நீங்கள் உங்களையே அழித்துக் கொள்வீர்கள் போல, இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீத் அஸஃபா, இந்த மக்கள் ஈமான் கொள்ளாமல் இருக்கிறார்களே, நாம் முஸ்லீமாக மாறிவிட்டோம், நாம் நல்ல நிலையில் நம்முடைய வாழ்க்கையை கடத்துகிறோம், நாம் ஒழுக்கமானவர்களாக இருக்கிறோம், நாம் நல்ல மனிதர்களாக நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்கிறோம். ஆனால் இஸ்லாத்தை ஏற்காத மக்கள், ஈமான் கொள்ளாத மக்கள் எல்லாம் இன்றைக்கு தன்னுடைய வாழ்நாளையும் தன்னுடைய ஆயுளையும் துளைத்துக் கொண்டிருக்கிறார்களே என்று அல்லாஹ்வுடைய தூதர் கவலைப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த கவலை ஏன் அவர்களுக்கு வருகிறது என்று சொன்னால், நாம் இந்த உலகத்தில் உழைக்கக்கூடிய உழைப்பு தான் நாளை மறுமையிலே நமக்கு மிகப்பெரிய நன்மை தருகிறது. அதாவது உலகத்தை விட மறுமை மேலானதுதான், அதுல மறுமை இல்லை. வலல் ஆகிரத்தும் ஹைர், மறுமைதான் சிறந்தது, அதுதான் நீடித்திருக்க கூடியது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஃபமா மதாஉல் ஹயாத்துத் துன்யா ஃபில் ஆகிரா, மறுமைக்கு ஒப்பு வைத்து உலகத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இது மிகவும் அற்பமானதுதான், அதுவும் உண்மைதான். ஆனால் அந்த மறுமையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் உலகம்தான் நமக்கு தேவைப்படுகிறது. இந்த உலகில் வாழும் பொழுது நம்முடைய முயற்சியை முழுவதுமாக நாம் செலுத்தினால் மட்டும்தான் நாளை மறுமையில் நன்மைக்குரியவர்களாக மாற முடியும். அதற்கு நமக்கு தேவையான முக்கியமான விஷயம், நம்முடைய சிந்தனைகள் அனைத்துமே எப்படியாவது மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும். இதுலதான் இருக்கணும். நம் கண் முன்னால் ஒரு மனிதனுக்கு ஒரு சிரமம் நடக்கிறது என்றால், ஒரு மனிதன் கண் முன்னால் துன்பப்படுகிறான் என்றால்,
அதை பார்த்து கொண்டு எந்த மனிதாபிமானம் உள்ள யாரும் சும்மா இருக்க மாட்டான். ரோட்ல நீங்க போறீங்க, ஒரு நபர் காலில் அடிபட்டு கீழே இப்படி விழுந்து இருக்கிறாங்க, நடக்க முடியல. யாராவது உதவிக்கு வருவாங்க, தேடுறாங்க, யாருமே வரல. இத்தகைய நேரத்தில் நாம் அந்த வழியாக கடந்து செல்கிறோம் என்றால், நீங்கள் உங்களுடைய மனதை தொட்டு சொல்லுங்கள், ஒரு மனிதரை இப்படி பார்த்தால் உங்களுக்கு என்ன தோணும்? எடுத்த எடுப்பிலேயே தோன்றுவது, இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு யாரும் உதவ முன்வரவில்லையா? இவருக்கு உதவி செய்யாம வேற யாருக்கு தான் போய் செய்ய போறாங்க நினைப்போமா இல்லையா? இது உலகத்தில், இது நல்ல சிந்தனை. அந்த உதவியை செய்வது அதை விட பெரிய சிந்தனை. இதையே தான் மறுமைக்கும் நான் பொருந்துகிறேன். சாலையில் நடந்து செல்லும் பொழுது விழுந்து கிடந்தால் கை கொடுத்து தூக்கி விடுகிறோம், பணம் தேவைப்பட்டால் பணம் கொடுக்கிறோம், அல்லது உதவி தேவைப்பட்டால் உதவியும் செய்கிறோம். இதே மாதிரியான ஒரு விஷயம்தான் மறுமையிலும் நடக்க போகிறது. நாம் மறுமையில நாம் தொழுதால் சொர்க்கம் செல்லலாம், நாம் நோன்பு வைத்தால் சொர்க்கம் செல்லலாம், நாம் ஜக்காத்தை கொடுத்து விட்டால் சொர்க்கம் செல்லலாம், அதில் குறையில்லை. ஆனால் விஷயம் என்ன தெரியுமா? நமக்கு அதிகமான கூலி கிடைக்க வேண்டும் என்றால், நாம ஒரு நபர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுள் காலம் 70 வருடங்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது 100 வருடங்கள் என்று கூட வைத்துக் கொள்ளுங்கள். நான் தொழுது, நான் இபாதத் செய்து, என்னுடைய வாழ்க்கையோடு நான் வஃபாத்தாகிவிட்டால் 100 வருடத்திற்கான நன்மை எனக்கு கிடைக்கும், அதுல குறை இருக்காது. ஆனால் இந்த 100 வருட நன்மையை வைத்து மட்டுமே மறுமையில வெற்றி பெற முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். ஏனென்றால் இன்றைக்கு சஹாபாக்கள் காலம் போன்று அல்ல. நன்மையை விட தீமை அதிகமாக செய்கிற வாழ்க்கையில் நாம் வாழுகிறோம். தீமை செய்வதற்கு தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை தேடி தீமைகள் வரக்கூடிய அபாயகரமான காலகட்டத்தில் வாழுகிறோம். இத்தகைய காலகட்டத்தில் தான் நம்முடைய நன்மையை நாம் இரட்டிப்பாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், பல மடங்காக பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை நம்ம கவனத்தில் வைக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் மத்தியில ஒரு தீமை நடப்பதை பார்த்தால், அவர்கள் சத்தியத்தில் இருந்து விலகுவதை பார்த்தால், அவர்கள் மீது கோபப்படுவதில்லை, அவர்கள் மீது இரக்கப்படுகிறார்கள், கரிசனப்படுகிறார்கள். போங்க, நீங்க ஒரு ஆள்கிட்ட போய் மார்க்க பிரச்சாரத்தை சொல்றோம், சொன்னாலே கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்க? தெரிஞ்சுக்கிட்ட வேண்டும் என்றே தவறில் போய் விழுகிறார்கள் என்றால், ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கே ஒரு வெறுப்பு தட்டி விடும். இவங்களுக்கு எவ்வளவு தூரம் தான் சொல்றது, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க, இவங்க எல்லாம் திருந்த மாட்டாங்க, விட்டுருங்க. இப்படித்தானே சகஜமா எல்லாரும் பேசுவோம். ஆனால் நபி அவர்களுடைய அணுகுமுறையை பாருங்கள். சஹீஹ் புகாரியில வரக்கூடிய 2937வது செய்தி, அற்புதமான ஹதீஸ். இந்த மாதிரி சிந்தனையினாலதான் அல்லாஹ்வுடைய தூதரால உலகத்திற்கே முன்னோடியாக நிற்க முடிந்தது. இது ஒரு சாதாரண சிந்தனை கிடையாது. ஒரு பக்குவப்பட்ட, முதிர்ச்சி அடைந்த, அனுபவம் உள்ள ஒரு மனிதனால மட்டும்தான் இப்படி மாதிரியான ஒரு அப்ரோச் வெளிப்படும். ஒரு சஹாபி சொல்கிறார், துஃபைல் பின் அம்ர் அத்-தௌசி என்கிற ஒரு சஹாபி. அவர் சொல்கிறார் பாருங்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இன்ன தௌசன் அஸத் வ அபத், தௌஸ் குலத்தார்கள் உங்களுக்கு மாறு செய்து விட்டார்கள், உங்களை மறுத்து விட்டார்கள். சொல்வது யார் தெரியுமா? வேறு யாரோ ஒரு நபர் இல்லை, அதே தௌஸ் குலத்தை சார்ந்தவர் தான். அதற்கு தான் பேரை முழுதாக நாம் கூறுகிறோம், துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி. இதாங்க ஒரு பேர். தௌசி என்றால் தௌஸ் குலத்தை சார்ந்தவர் என்று பொருள். அவர்களுடைய சொந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், கோத்திரத்தை சார்ந்தவர்களைத்தான் அல்லாஹ்வுடைய தூதரிடம் அவர் சொல்கிறார், இவங்க ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க, மாறு செய்கிறாங்க, போதனைகளை மறுக்கிறாங்க, இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் சும்மா விடக்கூடாது. ஃபதகுல்லாஹு அலைஹா, அவர்களுக்கு எதிராக நீங்க அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க சொல்றாங்க. சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்திருக்கான் யோசிங்க. அப்படியா, தப்பு பண்ணிட்டாங்களா, சொல்றத கேட்க மாட்டாங்களா? இந்த இப்ப பாருங்க, நல்லா அதை கேட்கிறேன், உடனே வேதனை இறங்கும். அந்த ஊர் அழியுதா இல்லையான்னு பாருங்க. இப்படித்தானே கோவப்படணும். ஆனால் தூதர் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அதாவது அந்த மக்கள் எல்லாம் சொல்கிறார்கள்,
ஃபதகுல்லாஹ அலைஹா, நீங்க அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்கள். ஹலக்கத் தௌஸ் கூட்டத்தினர்கள் அதோடு அழிந்து விடுவார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம இறைவா இஹ்தி தௌஸன், தௌஸுக்கு நீ நேர்வழி காட்டு. எப்படி? நீ அழித்து விடு என்று சொல்லாமல், அவர்களை கூண்டோடு நீ நரகத்தில் தூக்கி வீசிவிடு என்று சொல்லாமல், இவர்களை வைத்து இதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது, இவர்கள் இருப்பதற்கே தகுதி இல்லாதவர்கள் என்று திட்டி தீர்க்காமல், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு வார்த்தை இஹ்தி தௌஸ், நீ தௌஸ் குலத்திற்கு நேர்வழி காட்டியா அல்லாஹ், வக்தி பிஹி, அவர்களை நீ சரியான வழிக்கு கொண்டு வந்து நிறுத்தியா அல்லாஹ். இது எவ்வளவு பெரிய ஒரு பார்வை தெரியுமா? அதாவதுங்க, நம்ம அழைப்பு பிரச்சாரத்துல கூலியை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்றால், நமக்கு மிக முக்கியமான ஒரு தேவை தாய் உள்ளம் வேண்டும் என்று சொல்வது. அது என்ன தாய் உள்ளம்? நீங்க இருக்குங்க, பெண்கள் மிகுதியா இருக்குங்க, சின்ன குழந்தை தான், ரொம்ப சூட்டித்தனம் பண்றான், சேட்டை பண்றான். திடீர்னு வீட்டில் உள்ள ஒரு பொருளை ஏதோ இழுது கீழே உடைச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். உடைச்சது தப்பு தான், நம்ம இல்லைன்னு சொல்லல. அதுக்காக வேண்டி அந்த குழந்தையை போட்டு அடிச்சு அவனை பயங்கரமா திட்டி ஏசி பேசி அவன் நாளைக்கு உடைக்காமலா இருப்பான், மீண்டும் அதே தப்ப செய்வான். அப்போ ஒரு புத்திசாலித்தனமான தாய் எப்படி யோசிக்கிறார் தெரியுமா? இந்த மாதிரி அவங்க செஞ்சுட்டாங்களா, இனிமே பையன் இப்படி செய்யக்கூடாதுன்றதுக்காக பேசி தட்டி கொடுத்து அந்த பையனை அதிலிருந்து வெளியே கொண்டு வருகிற வேலையை சில தாய்மார்கள் பார்ப்பாங்க. ஆனா இன்னொரு தாய் அந்த பையனை அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, மிரட்டுறாங்க. ரெண்டு பசங்களையும் பார்த்தா எந்த தாய் அரவணைப்போடு ஒரு கரிசனையோடு செயல்பட்டாரோ அந்த பையன் தான் நாளைக்கு நல்லா வருவான். இதுக்கு என்ன விஷயம் தெரியுமா? அந்த மனிதன் அந்த காரியத்தை செய்வது வேண்டும் என்று செய்யவில்லை, அறியாமையினால செய்வான். இதுதான் தக்வா வரும். தக்வா காலத்துல எண்ணற்ற பிரச்சனைகள் வரும், எண்ணற்ற விமர்சனங்கள் வரும். ஏன்? நல்லது செய்து கெட்ட பெயரை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். கெட்டது செஞ்சு கெட்ட பேர் வாங்கிட்டா கூட மனசு ஏத்துக்கிறோங்க. நல்லது செஞ்சு கெட்ட பேர் வாங்கினா இதுக்கு செய்யாமலே இருந்து போயிடலாம் தோணுமா இல்லையா? சைத்தானுடைய சிந்தனையில போடுவோம். அந்த சிந்தனை வரும் பொழுது தூதரை நினைத்து பாருங்கள், அவன் தவறு செய்கிறான் என்றால் தெரிந்து செய்யவில்லை, தெரியாமல் செய்கிறான். நம்ம தானே படிச்சிருக்கோம், அவங்க படிக்கல, அவருக்கு மார்க்கம் தெரியவில்லை, அதனால் செய்கிறான். நாமும் தெரியாமல் இருந்தால் அப்படித்தானே இருக்க போறோம். அப்ப நமக்கு தெரிஞ்சிருக்க உங்களுக்கு தெரியல, இவ்வளவுதான் வித்தியாசமே ஒழிய அவர்கள் சொன்னால் மாற மாட்டார்கள் என்று அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயத்துக்குமே மறுமை தான் உங்களுக்கு நிலையானது. நம்ம தஅவா களத்துல போய் நிற்கும் பொழுது நமக்கு ஒரு 100 ரூபாய் நஷ்டம் அடையலாம், தப்பில்லை. ஆனால் அந்த 100 ரூபாயை நீங்கள் மீண்டும் சம்பாதிக்க உங்களுக்கு நேரம் இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. மறுமையினுடைய நன்மையை சம்பாதிப்பதற்கு நேரமே கிடையாது. இன்னைக்கு போகிற போக்கை நீங்கள் எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய அளவுல நாம் வேகமாக செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையின் அவசியத்தில் நாம் இருக்கிறோம். அதுலயும் குறிப்பா இந்த சமீப ஒரு வருட காலமாக நம்முடைய தமிழகத்துல குறிப்பாக முஸ்லிம்கள் பரவலாக இருக்கக்கூடிய பகுதியில நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கிறோம். இளைஞர்களினுடைய போக்கு ஏதோ ஒரு வித்தியாசமாக போய் கொண்டிருக்கிறது. சாதாரணமா இருப்பாங்க பாருங்களேன், இந்த வேலைக்கு போகாம, பெற்றவங்களுக்கு ஏதோ நல்லது செஞ்சு கொடுக்காம, தனக்கும் பிரயோஜனம் இல்லாம அடுத்தவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாம இருப்பான். இந்த மாதிரி ஆளுகளுக்கு தேடி பிடிச்சி புதுசா ஒரு ஆள் கட்சி ஆரம்பிச்சிருக்கான் பாருங்க, இவன் என்ன பண்றான், இப்படி ஒண்ணுக்கும் உதவாக்கிற எல்லாம் பிடிச்சு பொறுப்புல போட்டு விட்டுறான். இவங்களுக்கு பொறுப்பு வேற கொடுத்துறானா, ஆள் பாக்குறதுக்கு என்ன செய்யறான், வெள்ளையும் சொல்லையும் வந்து நின்றுக்கிட்டு எங்காவது போய் ஏதாவது கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கான், ஏதாவது ஒரு பிரச்சனை பண்றான். அதாவது தன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கிறது மட்டும் இல்லாம சமூகத்தையே சேர்த்து கெடுப்பதை நாம் பார்க்கிறோம். இது மாதிரியான நபர்கள் வெளிப்படுவது ஒரு வகையில நமக்கு நல்லதுதான். இன்னைக்கு இந்த நடிகர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சனால மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்க முடிஞ்சிருச்சு பாருங்க. தமிழகம் முன்னேறிய மாநிலம் என்று ஒரு பக்கம் சொல்கிறார்கள். ஆனால் இன்னொரு புறத்தில் பார்த்தா நம்முடைய தமிழகம் மட்டுமல்ல, எந்த இடத்துல இளைஞர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லையோ, சரியான ஒரு போதனை சொல்லப்படவில்லையோ, அவர்கள் எல்லாம் எவ்வளவு தூரம் மோசமா நடந்துக்கிறாங்க நீங்க பாருங்க. ஒரு நடிகர் போகும்போது அவன் என்னங்க மனுஷன் தானே,
போய் கீழே போய் டயர் தண்ணியில விழுகிற மாதிரி போறான். ஏற்கனவே 41 பேர் மரணத்துக்கு அந்த பஸ் காரணமாயிடுச்சு. இன்னமும் நிறைய பேர் போய் துடிக்கிறான், என்னை சேர்த்து அதில் எடுத்துக்கல என்பது போல. இன்னொரு புறத்தில் பார்த்தால் அவர்கள் மக்களை மடையர்களாக மாற்றுவதற்கு எல்லா வேலைகளையும் செய்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில பெண்கள் அவர்களுடைய அறியாமை உச்சத்தில் போய் இருக்கிறார்கள். நீங்க பார்த்துருப்பீங்க பரவலா வீடியோக்கெல்லாம் ஜும்மா தொழுகைக்கு போகாம மார்க்க கடமையை நிறைவேற்றாமல் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் ஏதோ படத்தை போய் பார்த்துட்டு வந்ததால மறுமையில் அல்லாஹ் சொல்றதுக்கு அனுப்பியுமா என்பது போல பேசிக் கொண்டிருக்கிறார். மறுமையில நம்மை கூப்பிட்டு அல்லாஹ் விசாரிக்கும் பொழுது நீ தொழுதாயா என்று கேட்பான், மார்க்க கடமையை பேணி நடந்தாயா என்று கேட்பான், ஹராமுக்கு கட்டுப்பட்டாயா என்று கேட்பான். படத்தை கூடியான்னு கேட்பானா, கண்ட கலிசரை ஆடுறதை போய் பாத்தியான்னு கேட்பானா? ஆனா அவங்களுடைய புரிதல் அப்படித்தான் இருக்கு. இதை பார்த்து ஆத்திரம் வருவது, கோபம் வருவது மனித இயல்புதான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இதை பார்த்து கோபம் வருவதை கடந்து இரக்கம் வர வேண்டும். இவ்வளவு முட்டாள் சமுதாயமா இருக்காங்க. நம்ம எவ்வளவு பெரிய முன்னேறிய சமூகமா இருக்கோம், நாம் எவ்வளவு பெரிய ஒரு நல்ல நிலையில் அல்லாஹ் நம்மை வைத்திருக்கிறார். இது சுருக்கமாக சொல்ல போனாங்க, அவர்கள் என்னதான் மிகப்பெரிய அளவில் இருந்தாலும் சரி, அசத்தியத்தில் இருப்பவர்கள் ஏழைகள் தான். நாம செல்வந்தர்கள், நாம பணக்காரர்கள், நம்ம வீட்டில் தான் கோடி கோடியா நகை ஒட்டி கிடக்கிறது என்று வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நம்மோடு வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு ராயத்தை குறைஞ்சது. நம்ம எப்பொழுது அடுத்தவர்களுக்கு எடுத்துக் கொடுக்கிறோமோ அந்த நேரத்தில் தான் அதனுடைய ஒரு முன்னேற்றம் வரும் என்பதை ஹதீஸ்களில் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த செய்தி நமக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறது. பாருங்கள், மறுமையில் கிடைப்பதுதான் நமக்கு நிலையானது. இந்த உலகத்தில் கிடைப்பது சந்தோஷத்தை கொடுக்கலாம், ஆனால் நிலையானதாக மாறாது என்பதை பாருங்கள். புகாரியினுடைய 3147வது ஹதீஸ், அற்புதமான செய்தி. அதாவது ஹவாஸின் என்று ஒரு கூட்டத்தார்கள் இருக்கிறார். அவர்களோடு போர் செய்து அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வெற்றி கொண்டு விட்டார்கள். பொருளாதாரம் வந்துடுச்சு. அந்த பொருளாதாரத்தை கையில் வச்சு குறைஷிகள் அனைவரையுமே அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்து 100 ஒட்டகங்களை அவர்களுக்கு பிரித்து கொடுத்து விட்டார்கள். எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க. கொடுத்து முடிச்ச பிறகு சில அன்சாரி தோழர்கள் பேசுகிறார்களா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 ஒட்டகங்களை ஹவாஸின் கூட்டத்தாரின் சொத்துக்களில் இருந்து எடுத்து குறைஷிகளுக்கு கொடுத்துறாங்க. கொடுத்த உடனே அன்சாரிகளில் இருந்து சில மனிதர்கள் பேசுகிறார்கள், யக்ஃபிருல்லாஹ லிரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூதருக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கணும். தூதர் தப்பு செஞ்சுட்டாங்க. யுகத்தி குறைஷன், குறைஷிகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள். நம்மை விட்டு விட்டார்களே. இது கேட்பதற்கு சாதாரணமாக இருந்தாலும் மிக கடினமான வாசம். ஏனென்றால் ஒரு தூதர் என்பவர் யாருக்கு கொடுக்க வேண்டும் கொடுக்க கூடாது என்பதை மிக துல்லியமாக கணக்கு போடக்கூடிய ஒரு மனிதர். கொடுத்ததுல ஒரு நியாயமும் இருக்கு. அன்சாரிகளுக்கு சொந்தமாக வீடு இருக்கிறது, அவர்கள் உள்ளூரிலே இருக்கிறார்கள். முஹாஜிர்களை விட சற்று வசதி அதிகமாக தான் உண்டு, இதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் முஹாஜிர்களுக்கு எதுவுமே இல்லை. அவங்க சும்மா ஒன்றும் மதீனாவுக்கு வரல, எல்லாத்தையும் விட்டுட்டு தானே வந்தாங்க. அப்போ இந்த நிலையில வரும் பொழுது இவர்களை விட முஹாஜிர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது பொருத்தமான ஒண்ணுதான், அது தப்பு கிடையாது. இருந்தாலும் சில மனிதர்கள் அப்படி பேசிவிட்டார்கள். பேசிய உடனே இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதரின் காதுக்கு செல்கிறது. அப்ப தூதர் அவர்களை அழைத்து கேட்கிறார்கள், மாகான ஹதீத்தும் பலகனியானுக்கும், நீங்க இப்படி பேசுனதா எனக்கு ஒரு செய்தி வந்துச்சு, அது உண்மைதானா? நீங்க தான் அப்படி சொன்னீங்களா? என்ன நோக்கத்துக்காக சொன்னீங்கன்னு கேட்கிறாங்க. அப்பொழுது அன்சாரிகளில் உள்ள பெரிய நபர்கள், அவர்களில் உள்ள
ஃபக்கீஹ்கள் மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, ஆராஅனா யா ரசூலுல்லாஹ், அது எங்களில் உள்ள சில மனிதர்களின் கருத்துக்கள் தான், பொய் கருத்துக்கள், தவறான புரிதல்கள். ஃபலம் யகூலு ஷையன், நாங்க எதையும் சொல்லவில்லை, நாங்க அப்படிப்பட்ட சொல்லக்கூடிய ஆட்கள் கிடையாது. வ அம்மா உனாசும் மின்னா, எங்களில் உள்ள சில மனிதர்கள் தான் ஹதீஸத்து அஸ்னாஹும், அதாவது அவர்களுடைய வயதுகள் ரொம்ப குறைவா இருக்கு. சின்ன பசங்க அந்த மாதிரி சொல்லிட்டாங்க, இளம் பசங்க அப்படி சொல்லிட்டாங்க தூதர் அவர்களே, நாங்கள் யாரும் அப்படி சொல்லவில்லை என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அடுத்து சொல்கிறார்கள் பாருங்கள், இதுதான் இந்த தலைப்புக்கு ரொம்ப முக்கியமானது. அதாவது அன்சாரிகளே, இன்னி உஅதி ரிஜாலன் ஹதீத் அஹதிஹிம் பில் குஃப்ர், நான் இந்த மக்களுக்கு நிறைய கொடுத்திருக்கிறேன் என்று சொல்கிறீர்களே, இவர்கள் எல்லாம் புதிதாக இஸ்லாத்திற்குள் வந்தவர்கள். அமா தருலோன் ஐ எதுஹபன்னாசு பில் அம்வால், மனிதர்கள் அனைத்தும் காசு பணங்களை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு செல்கிறார்கள். ஆனால் வ தர்ஜிஉ இலா ரிஹாலிக்கும் பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்களோ அல்லாஹ்வுடைய தூதரோடு வீட்டுக்கு செல்கிறீர்கள். எது வேணும் உங்களுக்கு? காசு பணம் வேண்டுமா, சொத்து சுகம் வேண்டுமா, அல்லது அல்லாஹ்வுடைய தூதராகிய நான் உங்களுக்கு வேண்டுமா கேட்கிறார்கள். கேட்ட உடனே மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கிறேன், மா தன்கலிபூன பி, நீங்கள் எதை எடுத்துக்கொண்டு செல்கிறீர்களோ, ஹைரும் மிம்மா என்கலிபூன பி, அவர்கள் கொண்டு செல்வதை விட அது சிறந்தது. நீங்க காசு பணத்துக்கு பெருசா நீங்க நினைக்காதீங்க. 100 ஒட்டகம் என்ன 100 ஒட்டகம், 1000 ஒட்டகம் ரசூலுல்லாஹ்வால உங்களுக்கு தர முடியுமா? முடியாதா? கொடுக்க நினைச்சா கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு மனது இருக்கிறது, வரவைக்கக்கூடிய ஒரு திறமை இருக்கிறது, மிக புத்திசாலி. ஒரு வரவை எப்படி கையாள்வது, வரவுகளை எப்படி வரவைப்பது என்பதிலே தூதர் போல சிந்தித்து செயல்படுவதற்கு யாரும் இல்லை. ஒரு காரியம் செய்யணும்னு சொன்னா அதுக்கு ஃபண்டை கலெக்ட் பண்ணிடுவாங்க, யாரும் ரசூலுல்லாஹ் கோச்சிக்க மாட்டாங்க. என்ன அடிக்கடி கேக்குறீங்க, இப்படியே கேட்டா நாங்க எங்க போறது, சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் ஜமாத்து கொடுத்துட்டா அப்புறம் எங்க பிள்ளைங்களுக்கு என்ன பண்றது, இந்த மாதிரி ஏச்சு பேச்சுக்கள் அறியாமை வெளிப்பாடாக வரும் இல்லையா? இப்படி எந்த ஒரு மனிதனும் சொல்லாத வகைக்கு தூதர் அவர்கள் அழகா வசூல் பண்ணிடுவாங்க. எப்படி பேசினா எப்படி வருமோ எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும். ஆனால் தூதர் சொல்கிறார்கள், அவர்கள் கொண்டு செல்வதை விட நீங்கள் கொண்டு செல்வதுதான் மிகவும் சிறந்தது என்று சொன்ன உடனே அன்சாரி தோழர்கள் சொல்கிறார்கள், பலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நிச்சயமா நாங்க ஏத்துக்கிறோம், நாங்க எந்த மாறும் செய்யவில்லை, கதுரலீனா, அதை அப்படியே பொருந்திக் கொள்கிறோம். தூதர் சொல்கிறார்கள், இன்னக்கும் சதரவுன பஅதி அஸரத்தன் ஷதீதா, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், என்னுடைய மரணத்திற்கு பிறகு நீங்கள் அதிகமான பிறருக்கு முன்னுரிமை கொடுப்பதை பார்ப்பீர்கள். உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க தேவை உடைய மக்களாக இருப்பீர்கள், அவர்களுக்கு போய் கொடுக்கப்படும். இப்படி கொடுக்கப்படும் பொழுது ஃபஸ்பிரு, நீங்க சப்ர் செய்யுங்க, ஹத்தா தல்கவ் அல்லாஹ வ ரசூலஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் ஹவுதுல் கௌதர் தடாகத்திலே அல்லாஹ்வுடைய தூதராகிய என்னையும் அல்லாஹ்வையும் சந்திக்கிறவரை நீங்க அமைதியா இருந்துருங்க. தயவு செஞ்சு ஆத்திரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க, காழ்ப்புணர்ச்சி பட்டு விடாதீர்கள். மறுமையினுடைய வாழ்க்கை தான் உங்களுக்கு சிறந்தது என்கிற ஒரு கூற்றை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த மக்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதான் நமக்கும் இன்றைக்கு நம்முடைய சொத்து பத்துக்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, காசு பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, நகை நட்டுகளுக்கு நாம் எந்த அளவிற்கு ஆசைப்படுகிறோமோ, அதே போலதான் கொஞ்சமும் குறையாமல் மறுமையினுடைய வெற்றிக்கு நாம் ஆசைப்பட வேண்டும். அதாவது நம்பினால் நம்பாவிட்டால் இதுதான் உண்மை. நகை நட்டுகளோ காசு பணமோ வீடு வாசலோ கடை கண்ணிகளோ மட்டும் நம்முடைய சொத்து அல்ல, இஸ்லாமிய மார்க்கமும் நம்முடைய சொத்து தான். நம் பிள்ளைங்களுக்கு எப்படி படிப்பை கொடுக்கிறோமோ, பணத்தை கொடுக்கிறோமோ, ஒழுக்கத்தை சொல்லி தருகிறோமோ, அதே போல மார்க்கத்தையும் சொல்லித்தர வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், வமா அக்தருன்னாஸ் வலவ் ஹரஸ்த பிமுமினீன்,
முகமது நபி அவர்களே, நீங்கள் உலகத்தில் உள்ள எல்லா நபர்களும் மூமீன்களாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். ஆனால் அது நடக்காது. அப்படி நடக்க முடியாது. எல்லா மனிதர்களுக்கும் சிந்திக்கிற ஆற்றலை நான் கொடுத்திருக்கிறேன். ஆனால் அவன் சரியானதை தேர்வு செய்வது மிக குறைவான ஆட்கள் தான் என்று அல்லாஹ்வினுடைய வசனம் பேசுவதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் யாருக்கும் கிடைக்காத ஒரு பொக்கிஷம் நம்முடைய கையில் இருக்கிறது. இதை அப்படியே நாம் வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் பேருக்கு நம்மளவில் சுருங்கி விடுமே ஒழிய இதை ரெட்டிப்பாக மாற்றுகிற ஒரு புத்திசாலித்தனம் தாவா களத்தில் தான் இருக்கிறது. பயான் கேட்பது மார்க்கத்தை கற்றுக்கொள்வதனுடைய முதல் படி. பயான் பேசுவது மார்க்கத்தை எடுத்து சொல்வதனுடைய முதல் படி. ஆனால் தாவா களத்தில் இறங்கி செயல்படுவது அனைத்து விஷயங்களை விட மேலானதான், எல்லாத்தையும் விட நன்மையில கூடுதலாக இருக்கக்கூடியது. ஒரு செல்வந்தர் எவ்வளவு மிகப்பெரிய ஒரு நன்மைக்கு பாத்திரதாரியாக மாறுகிறாரோ அதே அளவுக்கான நன்மையை பிரச்சாரத்தில் நிற்கிற மனிதனாலும் எட்ட முடியும். இதான் உண்மை. கோடி ரூபாய் தர்மம் செய்யறாங்க, இந்த 1 கோடி ரூபாயில எவ்வளவு நன்மை கிடைக்கிறதோ அந்த நன்மையை 4 நபருக்கு இஸ்லாத்தை போய் சொன்னால் அழகாக நம்ம சம்பாதித்து விடலாம். எப்படி சம்பாதிக்க முடியும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை அழகாக சொல்கிறார்கள். ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், இந்த மனிதர் உதவி தேவை கேட்டு நம்ம இடத்துல வந்திருக்கிறார். என் வீட்டில் நான் போய் கேட்டேன், ஆனால் எதுவுமே இல்லை, கொடுப்பதற்கு எதுவும் கிடையாது. இவருக்கு கொடுக்கக்கூடிய மனிதரை எனக்கு தெரியும், அவரிடத்துல இவர் நான் அழைச்சிட்டு போகட்டா, ரெக்கமெண்ட் பண்ணட்டா, சிபாரிசு பண்ணவா? தூதர் அழகாக கேட்கிறார்கள், இது என்ன கேள்வி? தாராளமா நீங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மன்தா இலா ஹுதா, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேர்வழியை நோக்கி அழைக்கிறான் என்று சொன்னால் ஃபலஹு மித்லு அஜ்ரி ஃபாயிலிஹி, அந்த நேர்வழிக்கு யார் இன்னொரு மனிதரை அழைக்கிறாரோ, எடுத்து கொண்டு போய் சேர்க்கிறாரோ, அந்த மனிதனுக்கு இவர் யாருக்கு போய் சொன்னாரோ அவருடைய நன்மையை போன்ற ஒரு பங்கு அப்படியே அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பார். நீங்க 100 நபருடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துகிறீர்களா? குறைந்தபட்சம் ஒரு 20 நபர்கள், ஒரு ஆள் 2 ஆள் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய பிரச்சாரம் பரவலா தான் போதுங்க. நம்ம ஒன்றும் ஒரு தெருமுக்குள்ள நின்று சாதாரணமா பேசல. தெருமுனை பிரச்சாரம் பண்றோம், பொதுக்கூட்டம் நடத்துறோம், ஜுமா பயான்ல தாவா செய்யறோம். இது அல்லாம நோட்டீஸ் கொடுத்து நம்ம பிரச்சாரத்தை வீரியப்படுத்துகிறோம். பிரச்சாரத்திற்கான என்னென்ன தந்திரோபாயங்கள் இருக்கிறதோ அது அனைத்தையுமே நம்ம வந்து புழங்கி கொண்டுதான் இருக்கிறோம். நம்ம ஒரு நபர் மூலியமா பயன்பெற்றவர்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 20 பேர் இருப்பாங்க. குறைஞ்சபட்சம், கூடுதலா கூட இருக்கலாம். அந்த 20 நபர்கள் ஐவேளை தொழுகை தொழுவதற்கு உங்களுடைய பயான் காரணமாக இருந்தால் அல்லது உங்களுடைய உழைப்பு காரணமாக இருந்தால் நீங்க கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு ₹1 நோட்டீஸ், இந்த நோட்டீஸை படிச்சுட்டு தீமையிலிருந்து அவர் விலகி விட்டாரே ஆனால் மௌத்து வரை அவர் செய்கிற எல்லா நன்மைகளுக்குமே நீங்களும் ஒரு பங்காளியாக மாறுகிறீர்கள். அப்படி என்றால் நாளை மறுமையிலே நம் ஒருவருடைய நன்மையை வைத்து சொர்க்கம் செல்வதற்கு பதிலாக நம்மால் பயன்பெற்ற 20 நபர்களினுடைய நன்மையை வைத்து நாம் சொர்க்கம் செல்லலாம். ரொம்ப சுலபமா போயிடலாம் தானே, சிக்கல் இல்லாம போய் சொர்க்கத்தில் அப்படி சேஃபா லேண்ட் ஆயிடலாம். தேவைக்கு மேல நன்மை இருந்தால்தான் மறுமையில வெற்றி பெற முடியும் என்பதை இந்த நேரத்தில் கவனத்தில் வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல நன்மையை பிறருக்கு நீங்கள் அறிவித்து கொடுத்தீர்களே ஆனால் ஃபலஹு மித்லு அஜ்ரி ஃபாயிலிஹி, அவரை போன்ற ஒரு பங்கு உங்களுக்கும் கிடைக்கிறது என்று சொன்னார்கள். எனவே நாம் அழைப்பு பிரச்சாரத்தில் நம்மையும் ஒரு பங்காளிகளாக மாற்றிக்கொண்டால், நம்முடைய கையையும் அதில் நனைத்து விட்டோம் என்று சொன்னால், நாம் யாருக்கு போய் பிரச்சாரம் செய்கிறோமோ அந்த மனிதர்களும் பிரச்சாரம் செய்வார்கள், அவர்களால் பல மனிதர்கள் மாற்றமடைவார்கள், அவர்கள் நமக்கு நன்மையை சம்பாதித்து கொடுத்து கொண்டே இருப்பார்கள், அவர்களுக்கும் அல்லாஹ் நன்மையை குறைவில்லாமல் கொடுப்பான் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய தனிச்சிறப்பு. இப்படிப்பட்ட மறுமைக்கான உழைப்பு தான் மகத்தான உழைப்பு. உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் விட, எல்லா விதமான பொருள் செல்வங்களையும் விட மறுமையில் கிடைக்கிற ஒவ்வொரு நன்மை முக்கியமானது என்பதை நம்முடைய கவனத்தில் ஆழமாக நாம் ஏற்றிக்கொண்டு இந்த உழைப்பில் நம்முடைய எந்த சிரமங்கள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய உடல் உபாதைகள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய வேலை பளுக்கள் இருந்தாலும்
அது அனைத்தையும் பின்னுக்கு தள்ளி அல்லாஹுக்காக முன்வந்து நின்றோம் என்று சொன்னால் நாம் எந்த அளவிற்கு சிரமத்தோடு உழைக்கிறோமோ அத்தகைய சிரமத்தை விட கூடுதலாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மை தருவதற்கு போதுமானதாக இருக்கிறார். அந்த நன்மையை மிகப்பெரிய அளவில் அடைந்து நாளை மறுமையில் மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய ஒரு நல்வாய்ப்பினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.